ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபாலைன் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து பீச் ரோடு அடுத்து தான் நமக்கு இந்த மரவன் குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்க்குறது மரவன் குடியிருப்பு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டு மனையை தான் பார்க்குறோம். பக்கத்துலலாம் பார்க்குறீங்க, எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் இதில் இருக்குது. அதே போல் நமக்கு நல்ல ஒரு கார் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்க்குறது மெயின் ரோடை தான் பார்க்குறீங்க. மரங்குடிப்பு மெயின் ரோட்டில் கார் வண்டி போகிறது எல்லாமே நம்ம இடத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு பக்கத்தில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 8.25 சென்ட் இருக்குங்க. இந்த 8.25 சென்ட் மனையும் நமக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் நமக்கு இதனுடைய அருகாமையிலே, இந்த பிளாட்டினுடைய அருகாமையிலே பார்த்திங்கன்னா நமக்கு வடக்க பார்த்தோம் ஒரு 11 சென்ட் மனை விற்பனைக்கு இருக்குது. இப்போ ஒரு 8.25 சென்ட் வேணும் அப்படின்னா கூட நம்ம கிழக்க பார்த்து ஒரு 8.25 சென்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வடக்க பார்த்து தான் மனை வேணும்னா ஒரு 11 சென்ட் மனை இருக்குது. அதாவது இந்த 8.25 சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக 12 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம நேரில் பேசி இதை கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நமக்கு இதில் இருக்க 12 சென்ட் மனை வடக்க பார்த்து இருக்குது. அதாவது 11 சென்ட் மனை வடக்க பார்த்து இருக்குது. அந்த மனையும் நமக்கு இதே ரேஞ்சில் தான் கேட்குறாங்க. வடக்க பார்த்த மனையும், அதாவது இந்த பென்சிங் போட்டிருக்கல இந்த மனை தான் இது. நமக்கு அதுவும் 12 ரூபா தான் கேட்குறாங்க. உங்களுக்கு இதில் எந்த மனை வேணும்னாலும் இதில் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல வசதியாக அமைந்த ஒரு அழகான 2 பிளாட்டுகளை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட அழகான மனை உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.